requires a lot of அப்படியா குட் மார்னிங் வில் ஸ்டார்ட் இன்னைக்கு என்ன டே 6 கிளாஸ் வந்து டே நம்பர் 6 தானே 3 4 5 6 டே 6 தான் இன்னைக்கு டே நம்பர் 6 டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்டர் பிளான்ல இருந்து பார்க்கலாமா? எது டவுட் இருக்காப்பா? படிச்சீங்களா நேத்து? 2-3 பேர் மட்டும் நேற்று வந்து ஹோம்ஒர்க் எழுதிருந்தீங்க. நான் இம்பார்ட்டன்ட்னு சொன்ன சும்மா ஒரு 5 பேராகிராஃப் மட்டும். எஸ்எம் வந்து நோட்ஸ் ரெடியாகி வரல டீம் கிட்ட இருந்து, அதுக்கு தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் நம்ம I'll share that with you. ஆர்டர்ல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா you can ask me. நேத்து வரைக்கும் நடத்துனதுல எதாவது டவுட் இருக்கா? இல்லையா? சரி, ஓகே, வில் டாக். என்னன்னா when it comes to audit strategy or audit planning இல்ல ஆடிட் ப்ரோக்ராம் அப்படின்னு வரும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆடிட் ப்ரோக்ராம்ன்றது எப்படி இருக்கும்னா ரொம்ப டீட்டெயில்டா, ரொம்ப 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 ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒர்க்கை இந்த ஆடிட் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி இந்த டே பண்றோம் அந்த மாதிரி சொல்றது வந்து ஆடிட் ப்ரோக்ராம். அதை தாண்டி கொஞ்சம், அதாவது வந்து ஆடிட் பிளானிங் அப்படின்றது வந்து ஒரு மெயின் கிரைட்டீரியா. அந்த ஆடிட் பிளானிங்க்கு கீழே 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா, நம்ம நேற்று படிச்சோம் இல்லையா, இங்க இருப்பாரு, இதுதான் பிளானிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா எஸ்டாப்ளிஷிங் அண்ட் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஓவராலா என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கப்புறமா ஸ்பெசிஃபிக்கா ஆடிட் பிளானை நம்ம என்ன பண்ண போறோம்னா டெவலப் பண்ண போறோம். ஸோ ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து என்டையர் ஆடிட், அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோட சைஸ், வால்யூம், அங்க எத்தனை லேபரர்ஸ் ஒர்க் பண்றாங்க, எந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்குள்ள வராங்க, அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் என்ன, இதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டா தான் நம்மளால ஆடிட் பிளான் டெவலப் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வி ஸ்டடிட் அபவுட் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி எஸ்டாப்ளிஷ் பண்றது. இங்க கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி எஸ்டாப்ளிஷ் பண்றது எப்படி, அது பார்த்தோம். அண்ட் தென் வி ஆல்சோ ஸ்டடிட் அபவுட் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் என்ன. நம்பர் 1, நான் சொன்னேன்ல, குணநலன்கள், தட் இஸ் அந்த அந்த பர்டிகுலர் கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கிறது, கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தட் கம்பெனி அது தெரிஞ்சுக்கிறது. நம்பர் 2 என்ன அப்படின்னா ரிப்போர்ட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதான் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து என்ன, கம்பெனிஸ் ஆக்டா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி ஆக்டா, என்ன ஆக்ட் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி ரிப்போர்ட்டிங் பண்ணணும், அவங்க கிட்ட என்ன மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணணும், இதெல்லாம் வந்து ஒரு தடவை பார்க்க வேண்டியதான். அண்ட் தென் தேர் ஆல்சோ டாக்கிங் அபவுட் இதை தாண்டி ஆடிட்டருடைய ஜட்ஜ்மெண்ட்ல வேற என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு அவருக்கு தோணுதோ அந்த டீட்டெயில்ஸும் அவர் கலெக்ட் பண்ணிப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு எவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, எக்ஸ்போர்ட் எவ்வளவு பண்றாங்க, இம்போர்ட் எவ்வளவு இருக்கு, இல்ல டோட்டல் சேல்ஸ்ல வந்து எவ்வளவு வந்து அவுட் ஆஃப் இந்தியா அனுப்புறாங்க, எவ்வளவு இந்தியால சேல்ஸ் இருக்கு, இன் கண்ட்ரி சேல்ஸ் எவ்வளவு, அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸை வந்து ஆடிட்டர் பார்க்கும்போது, தட் இஸ் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் வந்து பார்க்கும்போது, இட் கிவ்ஸ் ஹிம் a clarity on how big the company is or how voluminous the company is. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா வரும். இதை தாண்டி தேர் ஆல்சோ டாக்கிங் அபவுட் நம்ம வந்து ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டின்னு ஒன்று பண்ணியிருப்போம். 3 ஹெட்டிங் தான் இருக்கும் ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டியில. அது வந்து பேசிக்கா என்ன அப்படின்னா, இந்த கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, whether this client வந்து இஸ் வர்த் கண்டினியூவிங் ஆர் நாட், அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இதை அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் என்ன பேசி அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் சைன் பண்ணாதான் இட் இஸ் ஆல் ஃபைன். ஸோ ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கிளைண்ட்டை நம்ம அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடியே வாட் ஆர் த திங்ஸ் தட் வி செக் வெதர் டு அக்செப்ட் ஹிம் ஆர் நாட். அந்த கிளைண்ட் நம்ம அக்செப்ட் பண்ணணுமா வேண்டாமா, அக்செப்ட் பண்ணணும்னா நம்ம என்னெல்லாம் செக் பண்ணணும், அதுதான் வந்து ப்ரிலிமினரின்றது. ஸோ ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அபவுட் த என்டிட்டி. அப்ப அந்த ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸோட ரிசல்ட்ஸை வச்சு அதை பேஸ் பண்ணி அதை நம்ம பண்ணும்போது நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி வேற ஆல்சோ செக்கிங் தட் அப்படின்னு இருக்கும். அது ஒன்று பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது
நமக்கு ஒரு ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். இது தாண்டி நமக்கு வந்து எவ்வளோ ரிசோர்ஸஸ் தேவை, நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் நெசசரி டு பெர்ஃபார்ம் த என்கேஜ்மெண்ட். எத்தனை ஆடிட் அசிஸ்டன்ஸ் வேணும், எவ்வளோ ரிசோர்ஸஸ் வேணும், எவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் வேணும். நான் சொன்னேன் இல்லையா நேற்று, இத்தனை பிஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும். அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு ஓரளவுக்கு ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிட்டு நமக்கு ஒரு ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ நம்ம பண்ண போறது என்ன அப்படின்னா, எக்ஸாக்டா வந்து நம்ம ஆடிட் பிளான் அப்படிங்கறத ரெடி பண்ண போறோம். ஓகேவா? வில் ஸ்டார்ட் வித் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆடிட் பிளான். ஓகேவா? ஆடிட் பிளானை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பேசிட்டு இருந்தது எல்லாமே, இது ரெடி ஆயிடுச்சா, டூருக்குலாம் கிளம்புனா அம்மா கேட்பாங்க தெரியுமா, ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டீங்களா, ப்ரஷ் எடுத்து வச்சிட்டீங்களா, அங்க போனா குளிருமா என்னமோ தெரியல, ஸ்வெட்டர் எடுத்து வச்சிட்டீங்களா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே, ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? இப்ப சொல்ல போறது எல்லாமே ப்ராப்பர் பிளானிங் ஃபார் ஆடிட். ப்ராப்பர் ஆடிட் பிளானிங் என்னன்னா, இதுல எல்லாமே இனிமேல் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்துடும். ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர், அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். பிகாஸ் உங்களோட ஆடிட் பிளானிங் வந்து இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, ஓரளவுக்கு வந்து யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் அபவுட் தி வாட் என்டிட்டியை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணீங்க, எல்லாமே பண்ணிட்டதுனால இப்போ நீங்க அடுத்த கட்டமா வந்து ஆக்சுவல் ஆடிட் பண்ண போறீங்க. அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்றது வந்து இட் இஸ் ஆல் அபவுட் உள்ள இருக்கக்கூடிய கம்பெனி, தட் இஸ் அந்த என்டிட்டி, அந்த என்டிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம். நான் சொன்ன மாதிரி இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து எதை அசஸ் பண்ணுதுன்னா ரிஸ்க் அசஸ் பண்ணுது. ரிஸ்க்னா நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க். இந்த இன்ஹெரண்ட் ரிஸ்கையும் கண்ட்ரோல் ரிஸ்கையும் நம்ம அசஸ் பண்ண போறோம். அதுதான் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். இந்த ரிஸ்கை நம்ம அசஸ் பண்ணணும்னா நமக்கு என்ன தெரியணும், ஒரு என்டிட்டியை பத்தி கம்ப்ளீட்டா தெரியணும். ஏன்னா அந்த என்டிட்டியை பத்தி தெரிஞ்சாதான், விச் மீன்ஸ் அந்த ரோட்டை பத்தி தெரிஞ்சாதான் எங்க ஹேர்பின் பெண்ட் இருக்குன்னு தெரியும். அப்போ ஒரு கம்பெனியை பத்தி தெரிஞ்சாதான் அங்க எங்கெங்கெல்லாம் எரரோ ஃப்ராடோ நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு தெரியும். ரெண்டாவது, இன்ஹெரண்ட் ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பிற்பாடு அதுல எங்கெங்கெல்லாம் இவங்க ஸ்பீட் பிரேக்கர் போடணுமோ அங்கெல்லாம் கரெக்டா போட்டிருக்காங்களா நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு அடுத்தது ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஒர்க் ஆகுதா, வருஷம் ஃபுல்லா த்ரூ அவுட் த இயர் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் ஃபுல்லாவே ஒர்க்கிங் கண்டிஷன்ல ஆபரேஷன் மோட்ல இருக்கா இல்லையா. இப்ப இதுல எத்தனை படிநிலைகள்ல நீங்க செக் பண்றீங்க பாருங்களேன். இப்ப இதுல இருக்கிறது எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஆடிட் பிளானிங் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் தான். ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், ஒரு ஆடிட்டரா இருந்து நீங்க ரிஸ்க அசஸ் பண்ண போறீங்க. நான் சொன்ன மாதிரி எந்த ரிஸ்க் அசஸ் பண்ண போறீங்க, இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க். ஐ ஹவ் டோல்ட் யூ ஃபர்ஸ்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். இன்ஹெரண்ட் ரிஸ்க் பார்க்கணும்னா முதல்ல என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்டை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சாதான் அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் வீக் பாயிண்ட்ஸ் இருக்கு, எந்தெந்த இடத்துல எல்லாம் ஹேர்பின் பெண்ட் இருக்குன்னு தெரியும். ஸோ அங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி இன்ஹெரண்ட் ரிஸ்க் இன் என்டிட்டி. நம்பர் 2, அண்டர்ஸ்டாண்டிங் தி கண்ட்ரோல் ரிஸ்க் இன் என்டிட்டி. கண்ட்ரோல் ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோல் மெக்கானிசம் போட்டாலும் அதை மீறி ஃப்ராடோ எரரோ நடக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு, அதுதான் ரிஸ்க் ஆஃப் அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ன்றது. அதுதான் கண்ட்ரோல் ரிஸ்க் அண்ட் இன்ஹெரண்ட் ரிஸ்க். இதை நம்ம அசஸ் பண்ணிட்டா நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த என்டிட்டி இப்படிதான் இருக்கு, இதுல ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கு, அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, யூ ஆர் ஸ்டடியிங் ஆர் யூஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். என்வாயன்மெண்ட்னா என்னது, அந்த கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கு, ஓகேவா, ஒரு என்டிட்டியால கண்ட்ரோல் செய்யப்படும் அந்த என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கு. அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்டை முழுக்க முழுக்க உங்களுக்கு பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது என்னன்னா, ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தி என்டிட்டி அண்ட் தி என்வாயன்மெண்ட் ஆஃப் த கிளையண்ட், உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணுது, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். மறுபடியும் நான் சொல்றேன், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னா நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இன்ஸ்பெக்ஷன், இன்கொயரி, அப்சர்வேஷன், recalculation, re-performance
அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணும்போது தான் உங்களால அந்த என்டிட்டியை பத்தி புரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிள், நீங்க ஒரு நாள் போயிட்டு சும்மா அப்சர்வ் பண்றீங்க, என்ன ப்ராசஸ் நடக்குது என்டிட்டில, இன்கொயரி பண்றீங்க, இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் த என்டிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ SA 300ல சொன்ன மாதிரி ஆடிட் பிளானை நீங்க டெவலப் பண்ணணும்னா, நம்பர் 1 நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அதை முதல்ல டிசைட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை பண்ண போறோம் அதை டிசைட் பண்ணுங்க. ஒன்ஸ் அந்த ரிஸ்க்கை நீங்க அசஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் உள்ள இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் சொல்றது எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன்னா இதுல எல்லாமே கீவேர்ட்ஸ் வரும். ஓகேவா? உள்ள இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை த்ரூ அவுட் த இயர் ஆப்ரேட்டிங் மோட்ல வச்சிருக்காங்களா இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, which means இன்ஹெரண்ட் ரிஸ்கை பத்தி, கண்ட்ரோல் ரிஸ்கை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்டிட்டி எப்படி இருக்கு, இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கான்னு தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தெரியணும், ஓகே இவ்வளவுதான் இருக்கு உள்ள இந்த கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஹெரண்ட் ரிஸ்க் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. கண்ட்ரோல் ரிஸ்க் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, பிகாஸ் அவங்களோட கண்ட்ரோல் மெக்கானிசம் வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க, இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இஸ் ஃபேபியுலஸ், அதனால இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ல அப்படின்னு சொன்னா, வாட் ஆர் யூ சப்போஸ் டு டூ? இதுக்கப்புறம் நீங்க பண்றதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களே, ஓகே இன்ஹெரண்ட் ரிஸ்க் இஸ் வெரி லோ, கண்ட்ரோல் ரிஸ்க் இஸ் வெரி லோ, ஸோ வி ஆர் இன் அ வெரி சேஃப் என்வாயன்மெண்ட், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நம்ம பண்ண போற ஃபர்தரா நம்ம பண்ண போற ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன மைண்ட் செட்ல பண்ண போறோம்னா, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் நமக்கு கிடைச்ச பதில் வரைக்கும் ரிஸ்க் மினிமம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நம்ம கொஞ்சம் கூலா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணுவீங்க. இல்லப்பா, ஒருவேளை ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரோட பதில் நமக்கு கிடைக்கும் போது அது என்ன சொல்லுவோம், ஐயோ இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க் இஸ் ஹை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அப்ப நமக்கு என்ன ஆயிடும், ஓகே அப்ப நம்ம ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை ரொம்ப எலாபரேட்டா டீடைல்டா பண்ணியே ஆகணும் அப்படின்னு நமக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும். இதுதான் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஷார்ட்டா நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னா, RAPன்னு படிப்போம், FAPன்னு படிப்போம், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர். இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க் பத்தி இதுல நம்ம கவலைப்படுவோம். ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் முழுக்க எதை டிபெண்ட் பண்ணோம்னா, டிடெக்ஷன் ரிஸ்கை டிபெண்ட் பண்ணும். இப்போ இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும் கம்மியா தான் இருக்கும், பிரச்சனை இல்லை அப்படின்னா, இவங்க டிடெக்ஷன் ரிஸ்க் கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, சாம்பிள் கொஞ்சம் கம்மியா கூட இருப்பாங்க, 100க்கு ஒரு 20-25 சாம்பிள் எடுத்தாலும் they will be very satisfied with the பதில். பட் இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க் இஃப் இட் இஸ் டூ மச், அப்போ உங்களுக்கு தெரியும், ஆஹா டிடெக்ஷன்லயும் நல்லா மாட்டிப்போம், 100க்கு 50 சாம்பிள் எடுத்தா கூட நம்மளால உள்ள ஃப்ராடு எதையும் கண்டுபிடிக்க முடியாது, பிகாஸ் அந்த அளவுக்கு உள்ள பிரச்சனைகள் பெனட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, we'll know that further audit procedures has to be very extensive, intensive, elaborate, detailed, and it comes with a lot of conditions அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால இதை இவ்வளோ பொறுமையா சொல்றேன். ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அண்ட் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் லைஃபுக்கு நமக்கு மறக்கக்கூடாது. தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் இஸ் அபவுட் அசஸிங் இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க் இன் அன் என்வாயன்மெண்ட், பிகாஸ் திஸ் இஸ் ஆல் அபவுட் அசஸிங் தி என்டிட்டி அண்ட் திஸ் என்வாயன்மெண்ட். Number 2, based on the results of risk assessment procedure, we now continue to do the further audit procedures. So further audit procedures வரும்போது நம்ம ரொம்ப இன்டெப்தா ஒவ்வொரு அக்கௌண்டா எடுத்து, ஒரு லெட்ஜரா எடுத்து, ஒரு ஜேர்னல் என்ட்ரியா எடுத்து நம்ம பார்த்து செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் வரைக்கும் we are trying to understand the entity, ஓகேவா, through observation, inspection, inquiry, recalculation, reperformance, analytical procedure, இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸை வச்சு we are trying to analyze and understand the entity-ன்னும் போது அந்த இடத்துல இன்டெப்தா ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நம்ம செக் பண்ண மாட்டோம். பட் இங்க ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வரும்போது ரொம்ப இன்டெப்தா நம்ம டீடைல்டா எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? இது தவிர நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, தட் இஸ் இந்த இடத்துல பாருங்க ஆடிட் பிளான் இருக்கு இல்லையா, இந்த ஆடிட் பிளான் இருக்கு. இந்த ஆடிட் பிளானை பண்றதுக்கு 3 ஸ்டெப். ஸ்டெப் நம்பர் 1 ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், ஸ்டெப் நம்பர் 2 ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், and step number 3, which is other
planned audit procedures that are required to be carried out so that the engagement complies with standards on auditing. Standards on auditing ஓட கம்ப்ளை பண்றதுக்காக நம்ம இதுக்கப்புறம் இன்னமும் எக்ஸ்ட்ராவா என்னென்னலாம் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணணுமோ அதையும் நம்ம கேரி அவுட் பண்ணணும். ஸோ தட் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கோட கம்ப்ளைண்டா இருக்க மாதிரியான்னு பார்க்கணும். இன்னைக்கு எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால என்னால வந்து ரொம்ப ஸ்பீடா பேச முடியல. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டுமாரோ ஐ பி பர்ஃபெக்ட்லி ஃபைன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஐம் நாட் ஏபிள் டு கத்த முடியல, ஃபாஸ்டா போக முடியல. ஓகேவா? இது 3 பாயிண்ட்டும் மார்க் பண்ணிட்டு எனக்கு ஒரு தடவை நீங்க இப்பயே எழுதிடுங்களேன் இந்த 3 பாயிண்ட்டுமே. பிகாஸ் இது வெரி இம்பார்ட்டன்ட். நேச்சர் டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் பிளான்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், நேச்சர் டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் பிளான்ட் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அட் அசர்ஷன் லெவல், அசர்ஷன் லெவல் டிரான்சாக்ஷன்ஸ் லெவல், அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அசர்ஷன் லெவலில் சின்ன சின்ன லெவல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவா வாட் இஸ் அசர்ஷன் அப்படின்னு சொல்லி நான் தனியாக சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஃபார் த டைம் பீயிங் அது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலுக்கு ஃபுல்லா போகாம சின்ன சின்ன லெவல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இது வந்து கீவேர்ட் மாதிரி இதை மார்க் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர் வரும்போது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும். பட் இப்ப இருக்கிறதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் கீவேர்ட்ஸ் ஏன் சொல்றேன்னா எம்சிக்யூல வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால. ஓகே, இந்த ஃப்ளோ சார்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஜென்ரல் பிளானிங் எலிமெண்ட்ஸ் கீழே ப்ரிலிமினரி அண்ட் பிளானிங், அதுக்கப்புறம் பிளானிங்ல ஓவரால் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆடிட் பிளான். இது வந்து ஒரு தடவை மார்க் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க கையோட. இங்க கீழே கேட்டிருக்காங்க பாருங்க, ஒரு ஆடிட்ல கொஸ்டின் வேணா ஒருத்தர் படிச்சு பாருங்க. ஒரு ஆடிட்ல வந்து எக்ஸ்பர்ட் வேணும் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்றது எந்த ஸ்டெப்ல இருக்கு? ஆடிட் பிளான் பண்ணும்போது நம்ம வந்து எக்ஸ்பர்ட்ஸ் தேவையா இல்லையான்னு யோசிப்போமா? எந்த ஸ்டேஜ்ல வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இங்க இருக்குல்ல ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்ல வருமா? வரவே வராது. ஏன்னா ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்ல 3 ஸ்டெப் தான் இருக்கும். அதாவது வந்து கிளைண்ட் கன்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் என்ன, அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரிலிமினரி லெவல்ல எக்ஸ்போர்ட் வேணுமா வேணாமா நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஓகேவா? பிளானிங் ஸ்டேஜ்ல நம்ம யோசிப்போம். பிளானிங்ல அது எங்க யோசிப்போம்னா ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்கும்போதே நம்ம யோசிச்சிருவோம். அதனால அதை எழுத வேண்டியது ஆன்சரா. ஆமா, பிளானிங் ஸ்டேஜ்ல நமக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வேணுமா வேண்டாமா நம்ம யோசிப்போம். பிகாஸ் அதுல தானே ரிசோர்சஸ் எல்லாம் நமக்கு எவ்வளவு வேணும்ன்றதை நம்ம டிசைட் பண்ணுவோம். அப்ப இட் வில் கம் அண்டர் எஸ்டாப்ளிஷிங் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜின்னு எழுத வேண்டியதான். அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கார்த்திக் இஸ் பிளானிங் ஃபார் இது கண்ட்ரோல், இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் செக் பண்ணணும்னு சொல்றாரு. இதுல என்ன கேக்குறாங்கன்னா கார்த்திக் வந்து சொல்லாம கொள்ளாம நான் எப்ப வேணா வருவேன், நான் எப்ப வந்தாலும் நீங்க எனக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கணும், நான் எப்பவுமே சர்ப்ரைஸா தான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஷேர் பண்ணிக்கவே இல்லை. ஹி ஹேட் நெவர் ஷேர்ட் வித் த மேனேஜ்மெண்ட் ஹிஸ் இன்டென்ஷன் டு கேரி அவுட் அபவ் ப்ரொசீஜர்ஸ். இஸ் அப்ரோச் ஆஃப் கார்த்திக் ப்ராப்பர் அப்படின்னு கேட்ட, சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போதுமே ஒரு ஆடிட்டர் வந்து அன்அனௌன்ஸ்டா ஒரு ஃபுல் ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்றதுக்கு மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லாம கொள்ளாம போறது வந்து இட்ஸ் நாட் ப்ராப்பர்.
அட்லீஸ்ட் அவங்க கிட்ட சொல்லிடணும். என்ன பண்ண போறோம்னு சொல்லலைனாலும், நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு பார்க்க வருவேன், இல்லைன்னா ஏதோ இன்வென்டரியை பார்க்க வரேன், ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் நம்ம போகணும். அது எதுவுமே நம்ம சொல்லாம போனோம் அப்படின்னு சொன்னா, அந்த டைம்ல வந்து மேனேஜ்மெண்ட் would have planned out something else-ல அந்த டைம்ல அவங்களோட ரொட்டீன் பிசினஸ் நம்ம போய் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் பண்ணது இட்ஸ் நாட் ப்ராப்பர் அட் ஆல். ஸோ யூ ஷுட் பிளான் தி ஆடிட். நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா நேத்து, இதை மார்க் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது எழுதணும், எழுதி பார்த்துக்கோங்க. பிகாஸ் யூ ஹாவ் டு கம்யூனிகேட் டு த மேனேஜ்மெண்ட் டு த எக்ஸ்டென்ட். ஆடிட் பிளான் பண்ணும்போது நடுவில் வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் இருக்காருன்னா, ஒரு பக்கம் மேனேஜ்மெண்ட்டோட அவர் சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி அவர் வந்து சில விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணி வச்சுக்கணும். which means discussion with the management about audit planning is very important, because நம்ம என்னன்னைக்கு வருவோம், எந்தெந்த நாள்ல எம்ப்ளாயீஸ் வந்து நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கணுங்கிறத நம்ம முன்கூட்டியே கம்யூனிகேட் பண்ணாதான் they'll be able to help us. ஸோ அந்த பக்கம் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. இந்த பக்கம் வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம என்கேஜ்மெண்டோட டீம் மெம்பர்ஸ் கூட பிரீஃப் மீட்டிங், டீப்ரீஃபிங் மீட்டிங்லாம் வைக்கணும். அதோட எத்தனை நாளைக்கு ஒரு தடவை, எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மீட்டிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாமே ஆடிட் பிளானிங்ல வந்து டெஃபினட்டா வரும். ஓகே, ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும்போது, ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம டிசைன் பண்ணும்போது டெஃபினட்டா இந்த 2 பாயிண்ட் வரும். ஒன்று டிஸ்கஷன் வித் த என்கேஜ்மெண்ட் டீம், இன்னொன்று டிஸ்கஷன் வித் த கிளையண்ட். அப்படின்னும் போது நீங்க எதுவுமே சொல்லாம சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லாம நீங்க போய் அங்க இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் கரெக்ட். யூ ரியலி ஹாவ் டு கம்யூனிகேட் வித் த மேனேஜ்மெண்ட் about your intentions and your audit planning schedule or audit பண்ற planning. like you have to communicate with them regarding a planning. எப்பப்பெல்லாம் நீங்க வந்து you'll go to the premises to checkன்ற மாதிரி ஒரு பேசிக்கா ரஃப் ஷெட்யூலாவது அவங்களுக்கு கொடுக்கணும். எதுவுமே கொடுக்காம நான் ஆடிட்டர் நான் எப்ப வேணா வருவேன், that is not professional இல்லையா? Even though if you want to ensure the surprise element, just tell them that you're coming. And then you do whatever check, inventory பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கூட நீங்க எதாவது செக் பண்ணுங்க. that is not a big deal. But without letting them know you going on standing there அப்படின்றது I don't think it's a good deal. But நீங்க வந்து you can also take the other opinion கூட எடுக்கலாம். இல்ல sometimes surprise element is very important. மெயின் எக்ஸாம்ல எழுதும்போது என்ன பண்ணணும்னா, usually proper communication with the management is required when it comes to audit planning. எந்த அளவுக்கு வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம் அதை பண்ணிடணும். But otherwise, other than that, நீங்க வந்து here and there some surprise elements is fine அப்படின்ற மாதிரி ஃபுல்லா நீங்க ஆன்சர் எழுதுனாதான் they will accept. இல்லைன்னா வந்து it won't work out. அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான். ஸ்ட்ராட்டஜிங்கிறது கொஞ்சம் ஓவராலா இருக்கும். பிளானுங்கிறது வந்து இட் வில் ஸ்டார்ட் டு டாக் அபவுட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், அப்புறம் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா இறங்கிடும் ஆடிட் பிளானுங்கிறது. ஆடிட் ப்ரோக்ராம் அளவுக்கு மைக்ரோ மேனேஜ் பண்ணாது. ஆடிட் ப்ரோக்ராம்ன்றது எந்தெந்த பீப்புள் என்னென்ன ப்ரிமைசஸ்க்கு என்னென்ன வேலை பார்க்க போறாங்க, எந்த டேட்ல, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். பட் ஆடிட் பிளான் இஸ் நாட் தட் மைன்யூட். பட் ஆடிட் பிளான் இஸ் ஆக்சுவல் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடும். ஆடிட் பிளானிங்ல வந்து என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றது ஆக்சுவல் ஒர்க்கை வந்து நம்ம எப்படி பிளான் பண்ண போறோம்னு வரும். ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னுமுமே அந்த கிளைண்ட் புரிஞ்சுக்கிற அந்த ஃபேஸ்லேயே தான் இருப்பாங்க. சரி, ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணும்போது நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து கெட்டிங் டு நோ அபவுட் த கிளைண்ட் அந்த ஸ்டேஜ்லயே தான் இருப்பாங்க, ஃபுல்லாவே அந்த ஜோன்ல இருப்பாங்க. பட் ஒன்ஸ் ஆர்டர் பிளானிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ண போறோம் ஆக்சுவலா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ ஆடிட் ஸ்ட்ராட்டஜின்றது வந்து ஓவராலா ஒரு ப்ராடான அப்ரோச் தான். பட் ஆடிட் பிளானுங்கிறது வந்து இட் வில் ஆக்சுவலி டாக் அபவுட் நம்ம எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணமோ அதை நம்ம எப்படி வந்து ஹவ் ஆர் வி கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் இட் அந்த மாதிரி பார்ப்போம். ஓகே, ஆடிட் பிளானிங் இஸ் மோர் டீடைல்டு. இட்ஸ் மோர் டீடைல், அதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக தேவைப்படாது. நெக்ஸ்ட் ஒன், ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆடிட் பிளான் யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து எதுவுமே மேனேஜ்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. why management has to take care about the audit strategy and audit planning? entire audit strategy, entire audit planning முழுக்க செய்ய வேண்டியது ஆடிட்டருடைய பொறுப்பு மட்டும்தான். அது அவருடைய பொறுப்பு மட்டும்தான். அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆடிட்டர் வந்து should discuss about the elements of audit planning with that of the management adequately enough for a smooth for a smooth running of audit. ஸ்மூத்தா அந்த ஆடிட் வந்து கம்ப்ளீட் ஆகணும்
நீங்க ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடிக்குவேட்டான அளவுக்கு உங்களோட ஆடிட் பிளானை தயவு செஞ்சு மேனேஜ்மெண்ட்டோட ஷேர் பண்ணுங்க. பட் டோன்ட் ஷேர் டூ மச் ஆஃப் இட் டு காம்ப்ரமைஸ் தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஆடிட். நம்ம எதுக்காக ஆடிட் பண்றோம், அவங்க எப்படி இருக்காங்கன்னு செக் பண்றதுக்காக தான். ஸோ அதையே வந்து ஸ்பாயிலர் அலர்ட் மாதிரி கொடுத்துறாதீங்க. டோன்ட் கிவ் தம் ஸ்பாயிலர் அலர்ட், which means don't compromise the effectiveness of audit quality by sharing with them every minute details. அந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. பட் டிஸ்கஸிங் வித் தெம் அடிக்குவேட்லி இனஃப் அளவுக்கு, போதுமான அளவுக்கு அவங்க கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணித்தான் ஆகணும். அப்பதான் they will also be ready. They will also know what kind of support should they be lending to you for a smooth என்ன சொல்றது, for a smooth carrying out a smooth audit. அதுக்கு என்னென்ன வேணும்னு அவங்களுக்கு அப்பதான் தெரியும். இப்ப இல்ல கொடுத்துருக்காங்க, ஆடிட்டர் வந்து ask his finance and audit head W, the auditor of SKM Limited, ask its finance and audit head to prepare audit strategy for conducting audit of SKM Limited. W also insists him to draw detailed audit procedures. On the request of auditor, W completes audit strategy as well as audit procedures as prepared by finance head of the company. Ayyo, abatham. Why should the company be involved in preparation of audit strategy? It should be prepared by auditor only. Adha solranga. Audit strategy preparation வந்து it is the responsibility of the auditor, not of the company. கம்பெனில இருக்கிற யாரையும் இதுல இன்வால்வ் பண்ணிலாம் பண்ணக்கூடாதுப்பா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் பண்ணணும். அப்புறம் சேஞ்சஸ் டு பிளானிங். ஆடிட்டை பிளான் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், டே 1ல நம்ம வந்து ஆடிட் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறோம்னா அந்த டைம்ல ஒரு பிளான் முடிச்சிட்டோம், ஒரு ஆடிட் பிளானை டிசைட் பண்ணிருக்கோம், அந்த பிளான் தான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. பிகாஸ் நீங்க நினைச்சிருப்பீங்க இந்த கம்பெனிக்கு 2 லீகல் ஆக்ட் தான் அப்ளிகபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி பொல்யூஷன் ஆக்ட்னு ஏதாவது இருக்கு, இல்ல கிரீன் ஆக்ட், இல்ல வாட் எவர், அந்த மாதிரி வந்து 2 ஆக்ட் தான் அப்ளிகபிளா இருக்கு. ஸோ அது படி மட்டும் நம்ம ஓரளவுக்கு பார்த்தா போதும் நீங்க நினைக்கிறீங்க. பட் ஆஃப்டர் என்டரிங் இன்டு ஆக்சுவலி அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நீங்க பண்ணும்போது தான், ஓகேவா, ஆடிட் பிளான் பண்ணிட்டு அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் கொஞ்சம் பண்ணும்போது தான் யூ கம் டு நோ அபவுட் ஃபியூ மோர் வேலிடிட்டிஸ், இல்லைன்னா ஃபியூ மோர் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கிறது, அப்படி இல்லைன்னா வேற ஏதோ ஒரு டைமென்ஷன் ஆஃப் த கம்பெனியை பத்தி உங்களுக்கு அப்பதான் தெரிய வருதுன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணணும், ஆடிட் பிளானை இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்க டிரா பண்ண ஆடிட் பிளானை தான் நான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லாம, ஓகே நம்ம வந்து ஆடிட் பிளானை கொஞ்சம் இந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணணும். பிகாஸ் இவங்களுக்கு வந்து they are not only bound by Companies Act 2013, they are also bound by Forest Preservation Act, இல்லைன்னா வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸோட ப்ரிசர்வேஷன் ரிலேட்டடா தே ஹாவ் டு மெயின்டைன் சம்திங். அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஏதாவது அந்த கம்பெனியை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தாலோ, இல்ல தே ஆர் பவுண்ட் டு பே பொல்யூஷன் டாக்ஸ், இட் இஸ் என்ன சொல்றது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த வரி வசூலிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து தே சப்போஸ் டு பே அந்த பொல்யூஷன் டாக்ஸ்க்கு, அட்லீஸ்ட் தே ஷுட் பை சம் பொல்யூஷன் லைசன்ஸ் இது பண்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது யூ கம் டு நோ அபவுட் த கம்பெனி. நீங்க ஆரம்பத்துல உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது லேட்டரான் தெரிய வரும் பொழுதோ, இல்ல நீங்க ஆரம்பத்துல நினைச்ச விஷயங்கள் இல்லப்பா அது அப்படி இல்ல இப்படிதான் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து மாற்றி தெரிஞ்சுக்கும் போதோ, அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆடிட் பிளானை த்ரூ அவுட் த கோர்ஸ் ஆஃப் ஆடிட், எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஆடிட் பிளான் இஸ் நாட் அப்டேட்டட், ஆடிட் பிளான் இஸ் நாட் ப்ராப்பர்லி கஸ்டமைஸ்டு ஃபீல் ஆகுது, அப்பெல்லாம் நீங்க அதை கஸ்டமைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் இந்த பேராகிராஃப். யூ கேன் அப்டேட் பண்ணலாம். ஆடிட் வந்து ஷால் அப்டேட் அண்ட் சேஞ்ச் தி ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆடிட் பிளான் எப்பப்பெல்லாம் ஆஸ் நெசசரி, இல்லை ஆக்சுவலி இப்படி வச்சுக்கலாம், ஆஸ் நெசசரி. இதுதான் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஆடிட் எப்பெல்லாம் நெசசரின்னு உங்களுக்கு தோணுதோ அப்பெல்லாம் நீங்க தாராளமா ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் ஆடிட் பிளான் இது நீங்க டெஃபினட்டா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் தெர் ஆர் சர்டன் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கோம், அதோட ரிசல்ட் வந்து கம்பெனிக்கு ஃபேவரபிளா தான் வரும் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க, அதனால அதை பேஸ் பண்ணி ஒரு மாதிரி ஆடிட் பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க. இப்ப திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, the result is out, the court has given the judgment and the judgment is not favorable to the company. அப்ப நீங்க என்ன பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், உங்களோட ஆடிட் பிளான் ஒரு ஆடிட் ஸ்ட்ராட்டஜி நீங்க மாற்றி அமைச்சு தான் ஆகணும். அடுத்து என்ன சொல்றாங்க, as a result of unexpected event changes in conditions or the audit evidence obtained from the results of audit procedures, auditor may need to modify the overall audit strategy and audit plan. கண்டிப்பா ஒரு நெசசரி, அதாவது நீட் வரலாம்.
மறுபடியும் பண்ணலாம். எல்லா இந்த நீட், அதற்கான தேவை ஏற்படும் பொழுது நம்ம அந்த சேஞ்சை பண்ணித்தான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல, ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், அதையும் நீங்க மாற்றித்தான் அமைச்சாகணும். வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க, புதுசு புதுசா நிறைய ஈவெண்ட் நடக்குது, புதுசு புதுசா ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருது, புதுசு புதுசா பொல்யூஷன் டேக்ஸ் பே பண்ண, அது இது புதுசு புதுசா ஃபைண்டிங் அவுட் சம்திங் ஆஃப் த கம்பெனின்றதுனால அத எல்லாமே என்னன்னா, தீஸ் ஆர் ஆல் த நியூ திங்ஸ் தட் கம்ஸ் டு யுவர் மைண்ட், கம்ஸ் டு யுவர் நாலேஜ். அதை பேஸ் பண்ணி நீங்க ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இன்னும் கொஞ்சம் டெப்தா நீங்க பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஏன் வந்து இந்த சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி பற்றிய புரிதல் ஒரு விஷயமா இருந்திருக்குமா? இப்ப ஒரு ஈவெண்ட்டோ, ஒரு டிரான்சாக்ஷனோ, இல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது, இப்ப அந்த கம்பெனி பற்றின புரிதல் வந்து சிக்னிபிகண்டா மாறிடுச்சு. அந்த சிக்னிபிகண்ட் சேஞ்ச் ஓவர் நடக்கும்போது உங்களுக்கு சிக்னிபிகண்ட் சேஞ்ச் இன் ஆடிட் பிளான் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஒரே நிமிஷம் நான் அண்டர்லைன் பண்ணி தரேன். இன்ஃபர்மேஷன் கம்ஸ் டு ஆடிட்டர்ஸ் அட்டென்ஷன். ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கேள்விப்படுறீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா தட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் பிகாஸ் இட் டிஃபர்ஸ் சிக்னிபிகண்டா டிஃபரன்ஸ் இருக்கு ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் அவைலபிள். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை விட இப்போ உங்களுக்கு தெரிய வர இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வேற வழியே கிடையாது. யூ ரியலி ஹாவ் டு என்ன பண்ணி ஆகணும், வி ரியலி ஹாவ் டு சேஞ்ச் தி ஆடிட் பிளான் அக்கார்டிங்லி அப்படி சொல்றாங்க. ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கப்பா? இதுக்கப்புறம் வரலவே குட்டி குட்டி பேராகிராஃப் தான், ஒரு கேள்வி மாதிரி கேட்டு அதுக்கு ஒரு பதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கேட்டாங்கல்ல, ஒரு ஆடிட்டர் வந்து ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆடிட் பிளானிங்க ஒரு ஆடிட்டர் வந்து கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு ப்ரிப்பேர் பண்ணலாமா? நோ, பண்ணவே கூடாது. ஏன்னா ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆடிட் பிளானிங்ன்றது ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு அவர் கம்பெனியோட ஸ்டாஃபோட, கம்பெனி ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, எந்த கிளையண்ட் அந்த கிளையண்டோட ஸ்டாஃப், அவங்களோட ஹெல்ப்பை கேட்டு அவர் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. அவரும் அவங்க என்கேஜ்மெண்ட் டீமும் தான் அதை ப்ரிப்பேர் பண்ணணும். இது ஒரு கேள்வி பதில் மாதிரி இருக்கா? இது ஒண்ணு. அடுத்த கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, நீங்க பிளானிங் டெசிஷன்ஸ்ல வந்து சேஞ்சஸ் பண்ணலாமான்னு கேட்டு, டெஃபினட்டா, பிகாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கம்பெனி மாறும்போது டெஃபினட்டா ஆடிட் ப்ரொசீஜர்ஸும் ஆடிட் பிளானிங்கும் எல்லாமே மாறத்தானே செய்யும். அப்ப when there is a significant change, ஓகேவா, or when there is a significant change in the way that you understand about the company, or when there is a significant change in the understanding of the entity and its environment, அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா changes are necessary in the audit plan or audit strategy as well அப்படி சொல்றாங்க. இது ஒரு கேள்வி பதில் மாதிரி இருக்கா? அந்த மாதிரி எல்லாமே இனிமே குட்டி குட்டி கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் அப்படி இருக்கும். அடுத்தது, பிளானிங் சூப்பர்விஷன் அண்ட் ரிவ்யூ ஆஃப் ஒர்க் ஆஃப் டீம் மெம்பர்ஸ். முழுக்க முழுக்க ஆடிட்டரோட வேலை தான். கம்ப்ளீட்டா அந்த என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் எப்படி வேலை பார்க்கறாங்க, சூப்பர்வைஸ் பண்றது. சி ஆக்சுவலி என்னன்னா, giving them directions to work அப்படின்னா அவங்களுக்கு எப்படி வேலை செய்யணும் நீங்க சொல்லிடுறீங்க. தட் இஸ் டிரெக்ஷன் டு ஒர்க். நம்பர் 2, அவங்க நல்லா வேலை செய்யறாங்களா இல்லையான்னு மேற்பார்வையிடுறீங்க. தட் இஸ் கால்ட் அஸ் விஷன்னா பார்வை, சூப்பர்விஷன் மேல் பார்வை. சூப்பர்விஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா பார்க்காம அவங்க எப்படி பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்படி பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மேல இருந்து யாராவது ஒருத்தர் பாக்குறாங்க, தட் இஸ் கால்ட் சூப்பர்விஷன். அப்ப அவங்க என்ன சூப்பர்விஷன் பண்றாங்க. அப்ப auditor can supervision the auditor can supervise the engagement team members and அவங்க வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதை ரெவ்யூ பண்ணணும். அதை ஒழுங்கா பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெவ்யூவும் பண்ணலாம். இது எல்லாமே யார் பண்ணணும்? ஆடிட்டர் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணணும்? how am I going to supervise the engagement team members? how am I going to review their work? இது எல்லாமே நான் தான் பிளான் பண்ணிக்கணும் மைண்ட் லெவல்ல. ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் தான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப the auditor shall plan the nature, timing and extent of plan the என்ன மாதிரி நேச்சர்ல, எவ்வளவு டைமிங்ல, எவ்வளவு எக்ஸ்டென்ட்ல நம்ம என்னென்ன பண்ண போறோம், how am I going to do direction, இது இப்படி பண்ண, அது அப்படி பண்ண, இது இப்படி செய், இது அப்படி செய் நான் சொல்றேன் இல்லையா, that is called as direction and supervision. அவங்க பண்றதை நான் மேல் பார்வையிடுறது. direction and supervision of engagement team members and review of their work. ஆடிட்டர் தான் இதை பிளான் பண்ணிக்கணும் அப்படி சொல்றாங்க. இந்த நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் எப்படி நம்ம டிரெக்ஷன், எப்படி சூப்பர்விஷன், எப்படி ரெவ்யூ, இதெல்லாம் பிளான் பண்றதுக்கு நமக்கு நிறைய திங்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். எதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சு இதை பிளான் பண்ணணும்னா, என்டிட்டியோட சைஸை வச்சு, என்டிட்டியோட காம்ப்ளெக்ஸான டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு, எவ்வளவு ஏரியாஸ் ஆஃப் ஆடிட் இருக்கு, சேல்ஸ், பர்ச்சேஸ், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அங்க நீங்க ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணிருப்பீங்களா, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ல
உங்களுக்கு உள்ள வந்து இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க் எவ்வளவு இருக்குன்னு தெரிய வந்திருப்போம்ல, அந்த பதில வச்சு, அதாவது த அசஸ்டு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக் அதை வச்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த கேப்பபிலிட்டிஸ் அண்ட் உங்ககிட்ட இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸோட வலிமை என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, அது ரெண்டுமே இருக்கு. ஒன்னு, ஆஃப்டர் கெட்டிங் அன் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த என்டிட்டி, and also you should be mapping the entity's understanding with that of the capabilities of the engagement team members. பாவம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பான் ஒரு பையன் அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு, அவனை தூக்கிட்டு போய் நீ இன்வென்டரி கவுண்ட்ல உட்கார, அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஸோ யூ ரியலி ஹாவ் டு மேட்ச் மேப்பிங் பிட்வீன் த என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸோட கேப்பபிலிட்டிஸ், காம்பிடன்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட எபிலிட்டிஸ், அதையும் பிளஸ் அங்க நீங்க அசஸ்டு ரிஸ்க் எவ்வளவு இருக்கு, அந்த கிளையண்ட் கிட்ட நீங்க ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் கண்டக்ட் பண்ணதுல எவ்வளவு ரிஸ்க் நீங்க அசஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ ஹவு மச் டு யூ திங்க் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் தேர் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க், அதான் ஆர்ஓஎம்எம். அதை நீங்க எப்படி வச்சிருக்கீங்களோ அதை நீங்க மேப் பண்ணும்போது இட் கிவ்ஸ் யூ அ பெட்டர் எட்ஜ் இன் பிளானிங் தி டிரெக்ஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் அண்ட் ரெவ்யூ ஆஃப் தேர் ஒர்க். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நாலு ஆன்சரை நீங்க கொஞ்சம் படிச்சுக்கலாம். பிகாஸ் இது எனக்கு என்னன்னா, இது ஒரு கொஸ்டினா கேட்பாங்களோ, என்ன சொல்றது, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் ஹெல்ப்ஸ் யூ இன் பிளானிங் த டிரெக்ஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் அப்படி கேட்டாங்கன்னா இது எழுதலாம். டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் ஆடிட், சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ஆடிட், அசஸ் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் த பீப்புள் யூ ஹேவ். இது ஒரு தடவை படிச்சுக்கோங்க. பிளானிங் சூப்பர்விஷன். அதுக்கடுத்து தே டாக்கிங் அபவுட் டாக்குமெண்டேஷன். டாக்குமெண்டேஷன் போறதுக்கு முன்னாடி ஐ கிவ் யூ சம் டைம், கொஞ்சம் ஒரு தடவை இது வரைக்கும் படிச்சதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. And then we'll move to documentation. அப்பா. If you have any doubt, you can ask me. இப்போ வரைக்கும் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணல, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க.